2 விஷயம் நான் சொல்கிறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டம் போடலை அப்படின்றதுக்கு நான் அனுமானிக்கிறது என்னென்னா, கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையை இங்கே காட்ட முடியாது. இல்லைன்னா ஒரு அரசாங்கம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் திமுக ஆஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு என்னங்க வேர்த்து வடியுது? இங்கே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் லோ லெவலுங்க. இல்லை சார், இப்போ இவங்க ஈகோவில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்ற நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ தாவேக்கா அரசு கொண்டு வர எல்லாத்துக்கும் மட்டும் ஆதரவு கொடுத்துருவாங்களா? இல்லை கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்படி பார்த்தா நீங்கள் அரசே நடத்த முடியாது. ஒவ்வொரு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சம்பிரதாயமாக நடக்கிற விஷயம் தானங்க சார் அனைத்து கட்சி கூட்டம். அதுவும் மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்களே சொல்கிறீங்க சம்பிரதாயம் இல்லை, சம்பிரதாயமாக நடக்கிற சம்பிரதாயம்னா அப்படி சொல்ல வரல. அது ஒவ்வொரு கட்சியினுடைய கருத்துக்களை கேட்பதும் யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தானே. ஏன் அதில் தாவேக்கா தயங்குதுன்னு கேட்குறேன். இப்போ தாவேக்காவுக்கு தான் ஈகோன்னு சொல்கிறேன். அதனால் அல்டிமேட்லி என்ன நீங்கள் பெருசாக சொல்ல போகிறீங்க? அவர் போய் பார்த்து பேசுகிறனால பேசக்கூடாது. நீங்கள் ஒரு 2 முதல்வர்கள் பேசி சால்வ் பண்ணால் உங்களுக்கு வைத்தறிச்சல் ஏதாவது சால்வ் ஆகிடுமா? ஏன் அதை தடுக்கணும்? 25 வருஷத்துக்கு அப்புறம் சிவகுமார் அவர்கள் வரவேணான்னு மறுத்தது முதல்வர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானகரமான ஒரு விஷயம். மே 10க்கு அப்புறம் தான் எல்லாம் வந்தா மாதிரி ஒரு கதை கட்டுறாங்களா? இது எப்படி? இது நியாயமா? அதனால் இதில் திமுக அதிமுகக்கு நியாயமான அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஐயோ இந்த ஆள் ஏதாவது செஞ்சு நம்ம செய்யாத சொல்லி இன்னும் நல்ல பேர் வந்துடுமோ, பிரச்சனை தீர்ந்துருமோ, இருக்கிற வரைக்கும் தான் அதை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் சைட்டட்னஸ், நேரோ மைண்டட்னஸ் தான் நான் பார்க்குறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மேகதாது விஷயம், காவிரி நீர் விவகாரம், இதில் தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல இப்போ வந்திருக்க தாவே. ஆனால் அது தப்பும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கணும், விவசாயிகள் கலந்து பேசியிருக்கணும், பேசிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்களே தாவேக்கா அரசு. இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போடுறதுலையும் விவசாயிகள்கிட்ட பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டம் போடலை அப்படின்றதுக்கு நான் அனுமானிக்கிறது என்னென்னா, கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையை இங்கே காட்ட முடியாது. சார், ஆனால் இங்கே எல்லா கட்சிகளும் கட்சி வேறுபாடு இல்லாமல் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இங்கே நான் தான் தமிழனுக்கு முதலால், என்னை விட்டால் நாதி இல்லை, தமிழ்நாடே என்ன நம்பி தான் இருக்குதுன்னு கதை விட்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஒரு அரசாங்கம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் திமுக ஆஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு என்னங்க வேர்த்து வடியுது? அதுக்கு என்ன ஏதாவது பொறுப்பு இருக்கா? இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்களா? தமிழனுக்கு நான் தான். இந்த ஒன்னப்மன்ஷிப்பு, ஈகோ, இதுதாங்க பிரச்சனையே. ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ கர்நாடகத்தில் பாஜக, காங்கிரஸ் 6 எக்ஸ்-சிஎம்லாம் உட்காந்துட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எந்த சிஎம்மும் வரமாட்டான். எக்ஸ்-சிஎம் ஈகோ. இவர் தலைமையில் நான் போனோமா, எங்கேயாவது ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுவாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போ, துரைமுருகனோ, தங்கம் தென்னரசோ போன்னுவாங்க. அந்த அளவுக்கு தான் இங்கே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் லோ லெவலுங்க. இங்கே பேசிக்கிறது தான் தமிழன் எல்லாம் உயர்ந்து இருக்கிறான்னு. மனதளவில், பண்பு அளவில் தமிழ்நாடு அரசியல் என்பது ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. தான் சொல்கிறேன்னே, 2 பேர் ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சா ஒரே டைமுக்கு போக மாட்டாங்க. சந்திக்காமல் இருக்கிற டைமை சூஸ் பண்ணிட்டு போவாங்க. அவர் காலையில் தான் நான் சாயந்தரம் வரேன்னுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் இல்லாத, கல்ச்சர் இல்லாத பாலிட்டிக்ஸாக தமிழ்நாடை கரைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் கடந்த 50 வருஷமாக திமுக அதிமுக லாவணி கச்சேரி பண்ணி. இதனால ஒற்றுமை வராது. இல்லை சார், இப்போ இவங்க ஈகோவில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்ற நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ தாவேக்கா அரசு கொண்டு வர எல்லாத்துக்கும் மட்டும் ஆதரவு கொடுத்துருவாங்களா? இல்லை கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்படி பார்த்தா நீங்கள் அரசே நடத்த முடியாது. சரி, 2 விஷயம் நான் சொல்றேன். இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றிணைந்து மாநிலத்து உரிமைக்காக வர தயாருன்னு சொல்லும் பொழுது சார், அப்படியே பார்த்தாலும் நீங்க அழைச்சிட்டு அவங்க வரலன்னா அவங்களுக்கு தானே சார் கெட்ட பேரு. ஒரு கெட்ட பேரும் இல்லை. அவங்க இதெல்லாம் இந்த காரணத்தால நாங்க போலன்றவாங்க. அது ஒன்றும் இல்லை. நான் 2 விஷயம் மட்டும் சொல்றேன், டைம் இல்லைன்றதால. ஒன்று, கடந்த முதல் கூட்டத்தொடரில் முதல் நாளே மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து
ஒரு மனதான தீர்மானத்தை சபையில் முன் வச்சு விஜய் அவர்கள் அதை வந்து ஒரு மனதாக பாஸ் பண்ணாங்க. எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் உதயநிதி வந்து ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் கொடுத்தாரு, அதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு மனதுன்னு சபாநாயகர் அறிவிச்சிட்டார். ஆனால் வீட்டில் போய் தூங்கிட்டு மறுநாள் வந்து அன்புமணி ஒரு அறிக்கை விடுறாரு, எடப்பாடி ஒரு அறிக்கை விடுறாரு, உதயநிதி கொடுத்த திருத்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது. இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அதிமுகவில். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற, அதாவது எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி ஒரு மனதாக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் கதி என்னன்னு ஹைகோர்ட்டில் இப்போ தாவாவில் நிற்கிது. இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ வந்து நாளையிலேருந்து சட்டமன்றம் கூடுது. ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர்ந்ததால் நடக்கும் பல நாள். ஏன் அதில் பேசலாமா? கர்நாடகாவில் அந்த வாய்ப்பு இல்லை, நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்க. அது என்ன அனைத்து கட்சி கூட்டம்னா அவர் என்ன சர்வரோக நிவாரணியா? ஏன் இதில் இருக்கலங்க எல்லா கட்சியும் பேசலாமா? இதை பற்றி சொல்லாமல் மோர் ஆத்தென்டிகேட்டடாக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றலாமா? ஏன் வந்து அதை வந்து அவங்க யோசித்திருக்கலாம். தாவேக்கா எதுக்கு சும்மா வந்து சர்வ கட்சின்னு சட்டசபையை கூடுது? இல்லைங்க சார், ஆக்சுவலி ஏன்னா இதுக்கு நோட்டீஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாலே போட்டாங்க சார். அனைத்து கட்சி கூட்டங்கிறது அந்த பர்டிகுலர்லி அந்த இஷ்யூ பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஐடியாஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை சட்டமன்றத்தில் சொல்லலாம் சார். சட்டமன்றத்தில் அது சம்மந்தமாக பேசலாம், இது பற்றி பேசணும், விவாதம் கொண்டு வரலாம், எல்லாரும் கருத்து தெரிவிக்கலாம். ஒவ்வொரு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சம்பிரதாயமா நடக்கிற விஷயம் தானங்க சார் அனைத்து கட்சி கூட்டம். அது மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்களே சொல்றீங்க சம்பிரதாயமா இல்ல, சம்பிரதாயமா நடக்கிற சம்பிரதாயம்னா அப்படி சொல்ல வரல. அது ஒவ்வொரு கட்சியினுடைய கருத்துக்களை கேட்பதும் யூஸ்வலா நடக்கிற விஷயம் தானே. ஏன் அதுல தாவேக்கா தயங்குதுன்னு கேட்கிறேன். இப்ப தாவேக்காவுக்கு தான் ஈகோன்னு சொல்றாங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 அனைத்து கட்சி கூட்டம் போட்டதாங்க திமுக. அந்த எந்த கூட்டத்துக்கும் தாவேக்காவை கூப்பிடல. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா அமைச்சர்கள்? தாவேக்கா வந்து சட்டமன்றத்தில் இல்லைங்க, அது ஒரு அதாவது ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான், அதுக்கு அங்கீகாரம் இல்லைங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? தாவேக்கா கூட்டங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் 5000 பேர் வந்தால் என்னெல்லாம் பண்ணணுன்றதை பற்றி தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த கட்சி சம்மந்தமாக அதுக்கு தான் நீங்கள் நிபந்தனை போட போகிறீங்க. ஆனால் அந்த கட்சியை கூப்பிடல. கேட்டால் என்ன சொன்னீங்கன்னா, இல்லை சர்வ கட்சினா அவங்க வந்து அசம்பிளியில் இல்லைங்க. நீங்கள் இதுவும் நம்ம பார்த்துருக்குறோம் திமுக பண்ண வேலை. அதனால் வந்துங்க சட்டமன்றத்தில் கூட்டுறதுல தப்பே இல்லையே, பேசுங்க. அதுனா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து பேசி எல்லாம் அவங்கவுங்க கதைகளை பேசுறது சட்டமன்றத்தில் வந்து சொல்லிட்டு போங்களேன். என்ன சட்டமன்றத்தில் இல்லாத கட்சிகள் வர முடியாது, சீமான் வர முடியாது, வைகோ வர முடியாது. அதில் இருக்க ட்ராபேக் இப்போ நீங்களே சொல்கிறீங்க. அதாங்க சோவாலாம் வர முடியாது, வரவானா இருக்கிற கட்சிகள் பேசிட்டோன்றான். டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் த சூப். இது எதுவுமே பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. கடைசியில் அல்டிமேட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஃபைல் பண்ணிட்டாங்க. 2, ஒன்று இந்த நீர் பங்கீடை முறையாக செய்ய மாட்டேன்றாங்க, டைம்லி கொடுக்க மாட்டேன்றாங்க, இழுத்தடிக்கிறாங்கன்னு. இன்னொன்று மேகதாது அணை கட்டுறதை அனுமதிக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால் அல்டிமேட்லி என்ன நீங்கள் பெருசாக சொல்ல போகிறீங்க? அவர் போய் பார்த்து பேசுகிறனால பேசக்கூடாது. நீங்கள் ஒரு 2 முதல்வர்கள் பேசி சால்வ் பண்ணால் உங்களுக்கு வைத்தறிச்சல் ஏதாவது சால்வ் ஆகிடுமா? ஏன் அதை தடுக்கணும்? 25 வருஷத்துக்கு அப்புறம் சிவகுமார் அவர்கள் வரவேணான்னு மறுத்தது முதல்வர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானகரமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேட்டு அப்போ அவங்க மறுக்கிறாங்கன்னா அது இல்லை அவமதிக்கிற இல்லை. அப்படி அவ்வளோ ஈஸியாக சொல்லாதீங்க. இவர் எழுதுறாரு, நம்ம சந்தித்து பேசி இந்த பிரச்சனை நான் வர தயாராக இருக்கேன்றாரு. அவர் ஒத்துக்கிறாரு. 3ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ண உடனே 2 சம்பவம் நடக்குது. தஞ்சாவூரில் திமுக 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. இதுதான் அதாவது ஒன்னப்மேன்ஷிப்பு, ரைட்டா? அங்கே அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதே போல் கன்னட அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பந்து அப்புறம் வந்து ஒரே ஆர்ப்பாட்டம் அமக்கலம். 52 தியேட்டரில் விஜய் படத்தை நிறுத்துகிறாங்க, போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்க, ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க. அப்போ இந்த பதட்டமான சூழ்நிலையில் நம்ம சந்திக்க வேணாம், கார்டியல் அட்மாஸ்பியர் உருவாகட்டும், கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் உருவாச்சுன்னா
நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அணையெல்லாம் திறந்து விட்டு தண்ணி வந்தாச்சு. ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாதுன்னு விதிரப்பா ரோட்டில் வந்து போராடினார் பாஜக. இன்றைக்கி ஒரு சொட்டு இல்லை, 27,000 கன அடி தண்ணி வினாடிக்கு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு கார்டியல் அட்மாஸ்பியரில் 2 பேரும் உட்காந்து பேசி தீர்த்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது மேகதாது அணையாக இருக்கட்டும் அல்லது வாட்டர் ஷேரிங்காக இருக்கட்டும், 2 மாநில முதல்வர்கள் பேசினா என்ன தப்பு? நத்திங் ராங். பேசக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா நாங்கள் போல 25 வருஷமா. நீங்கள் போய் எதாவது பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா யார் பதில் சொல்கிறது? அதெல்லாம் கை கொடுக்காதுன்றதுனால தான் ஆணையம் சுப்ரீம் கை கொடுக்கா. கடந்த காலத்தில் நடக்காதது உங்கள் அணுகுமுறை இருக்குது. ரெண்டு பேரும் இந்த 25 வருஷத்தில் எதுவுமே மாறலன்றீங்களா? என்ன ஒரு முன்முயற்சி எடுத்தால் உங்களுக்கு என்ன சார் அப்படி பதறீங்க? யாராவது போய் அந்த தீர்ப்புகளுக்கெல்லாம் எதிராக போய் கையெழுத்து போட்டு வந்துடுவாங்களா? இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்ட்டு ஏதாவது நெகோசியேட் பண்ணுவாங்களா? இப்போ இவங்களுக்கு கவலை என்னென்னா, இவர் ஏதாவது போய் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாருன்னா நம்ம எப்படி முகத்தை வச்சுக்கிறது? நம்ம வேறு ரூட்டில் இல்லையே போயிருக்கிறோம். இவர் அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷனுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏன் பதறீங்க நீங்கள்? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ உங்கள் நோக்கம் வந்து காவேரி பிரச்சனை தீர்க்கிறது, மேகதாதுல அணை கட்டுறதை தடுக்கிறது இல்லை. உங்கள் பிரச்சனை வந்து விஜயை கார்னர் பண்ணோம், அவரை வந்து தமிழர்களுக்கு விரோதியாக காட்டணும். நான் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், டைம் இல்லை. மேகதாதில் அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்து தான் உதயநிதி அங்கே போராட்டம் பண்ணார். 3 டிமாண்டில் அது 2வது டிமாண்ட். நீங்கள் சொல்லுங்கள், அணை கட்டிட்டாங்களா? 75 நாளில் கட்டிட்டாங்களா? இப்போ தாவேக ஆட்சியில் கக்கூசு கூட கட்ட முடியாது. எவ்வளோ தவறான பொய்யுரைகள். 2019 தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பாருங்கள், அந்த இது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போயிருக்கு. இன்னி வரைக்கும் அது பந்தாடிட்டு இருக்காங்க. ஸோ கட்டுவதை தடுக்க தவறுன்ற கேள்வி எங்கே வருது? ஆக்சுவலாக விஜய் பிறக்கிறதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் தாங்க இந்த மேகதாது பிரச்சனையை தொடங்குச்சு. அவரை எப்படிங்க மே 10க்கு அப்புறம் தான் எல்லாம் வந்தா மாதிரி ஒரு கதை கட்டுறாங்களா? இது எப்படி? இது நியாயமா? அதனால் இதில் வந்துங்க திமுக அதிமுகக்கு நியாயமான அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து ஐயோ இந்த ஆள் ஏதாவது செஞ்சு நம்ம செய்யாத சொல்லி இன்னும் நல்ல பேர் வந்துடுமோ, பிரச்சனை தீர்ந்துருமோ, இருக்கிற வரைக்கும் தான் அதை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் சைட்டட்னஸ், நேரோ மைண்டட்னஸ் தான் நான் பார்க்குறேன் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. விஜய் இஸ் ட்ரையிங் சம்திங் டிஃப்ரெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறாரு. பண்ணோன்னு அவர் தப்பாது அட்டம் பண்ணுறார். மே ஃபெயில், மே சக்சீட், நோ ப்ராப்ளம். போவே கூடாது, அட்டம்ப்டே பண்ணக்கூடாது. நாங்கள் போட்ட பாத்திரையிலே நீ போங்கன்னா இது வேற அரசுங்க. உங்ககிட்டேருந்து மாறி பயணிக்கிற அரசு. நீங்கள் லஞ்சமாக வாங்கி குவிச்சிங்க, அது மாதிரி வாங்குன்னா அவங்க வாங்குவாங்களா? ஓகே, பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்தில் பயன்படுத்த வைக்கிறோம். நன்றிங்க சார்.